பெரியார் வைகை அணையில் திறக்கப்படும் தண்ணீர் ஆண்டுதோறும் சிவகங்கை மாவட்டத்திற்கு திறந்துவிடப்படுவது வழக்கம். நாள் ஒன்றுக்கு 60 கன அடி வீதம் 120 நாட்களுக்கு 7200 கன அடி நீர் வரை கட்டாயம் நீர் திறக்கப்படும். இதன் மூலம் 6500 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று ஒரு போக நெல் சாகுபடி செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் இந்த ஆண்டிற்கு கடந்த 18ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டும் இதுவரை 48வது மடை கால்வாய் கட்டாணிப்பட்டி ஒன்று மட்டும் 2வது கால்வாய்களை எட்டிக்கூட பார்க்கவில்லை என புலம்புகின்றனர் விவசாயிகள். ஆனால் இதுவரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட இந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு வரவே இல்லை. இந்த சிவகங்கை மாவட்டம் இந்த பெரியார் தண்ணியை பெறுறதில் பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு. பெரிய கஷ்டமான சூழ்நிலை இருக்குது. இப்போ வரைக்கும் செப்டம்பர் 27 ஆச்சு, இது வரைக்கும் இந்த கால்வாயில் ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. இன்னும் இப்படியே இருந்தால் நாங்கள் விவசாயி என்ன பண்ணுறது? கொஞ்சம் கம்மாயில் கால் போதிய தண்ணி இருந்தது இந்த வெயில் போட்ட வெயிலில் வந்துச்சு. இதனால் கடும் இன்னல்களுக்கு ஆளாகி உள்ள விவசாயிகள் மேலூரில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முழுமையாக தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்றும் அப்போதுதான் ஒருபோக நெல் சாகுபடி செய்ய முடியும் எனவும் வலியுறுத்துகின்றனர். நம்மளுடைய நீர்வளத்துறை பொறியாளர்கள் இதில் கடைமடை பகுதியாக இருக்கக்கூடிய நம்ம சிவகங்கை பகுதிக்கு இந்த தண்ணியை கொண்டு கண்மாய்களை நிரப்பி கொடுக்கணும். அப்போ தான் விவசாயமும் குடி தண்ணீரும் கிடைக்கும் என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் பொதுப்பணித்துறை அலுவலர்களுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இதுகுறித்து பொதுப்பணித்துறை நீர்வளம் உதவி கோட்ட பொறியாளர் குபேந்திரன் பேசிய போது கடும் வெயில் அடிப்பதால் கால்வாயில் திறக்கப்படும் தண்ணீர் முழுமையாக செல்லாமல் நீர் உறிஞ்சிவிடுவதாக தெரிவித்ததோடு விரைவில் தண்ணீர் முழுமையாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தந்தை டிவி செய்திகளுக்காக சிவகங்கை செய்தியாளர் சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.